وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. وقال جل وعلا ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا. وقال سبحانه والله يريد أن يتوب عليكم ويريد الذين يتبعون الشهوات أن تميلوا ميلا عظيما. கணிமிக்க உலமா பெருமக்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த விடுமுறை நாட்களில் நாம் அனைவரும் நம்முடைய பொழுதுபோக்கை விட்டுவிட்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. கவனமாக கேளுங்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம். உண்மையில் நாம் இங்கு கழிக்கின்ற இந்த நிமிடங்கள் நமது வாழ்வின் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது. கண்ணியமிக்கவர்களே, இந்த முக்கியமான ஒரு நாளில் எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு விபச்சாரம், சூதாட்டம், அதே போன்று மது, போதைப் பொருட்களின் தீமைகள். கண்ணியமிக்கவர்களே, இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறெல்லாம் நம்மை இந்த விஷயங்கள் சூழ்ந்துள்ளன, எப்படியெல்லாம் நம்மை தாக்குகின்றன என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களை பார்த்துதான் இந்த மேலான கட்டளைகளை சொல்லியுள்ளான். நான் 2-3 வசனங்களை உங்களுக்கு முன்பு ஓதி காட்டினேன். சூரத்துல் மாயிதாவினுடைய 2 வசனங்கள், அதே போன்று சூரத்துல் இஸ்ராவினுடைய ஒரு வசனம், சூரத்துல் நிசாவினுடைய ஒரு வசனம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமானவன், நல்லதையே ஏவுகின்றான், இல்லைங்களா? இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். என்ன சொல்கின்றான்? நாம் அனைவரும் ஜுமாவினுடைய நாட்களில் இந்த ஆயத்தை கேட்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஅமுரு பில் அத்லி, நீதமானதைத்தான் கட்டளையிடுகின்றான். இப்போ அல்லாஹ் சொல்வதெல்லாம் நீதமானது, உண்மையானது, மிக சரியானது. தௌஹீத், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அதே போன்று அனைத்து விஷயங்களிலும் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக நீதமானவை, மிக சரியானவை. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி, நன்மையை பற்றியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். வ ஈதாஇ தில் குர்பா, உறவினர்களை வழங்கும்படி கட்டளையிடுகின்றான். 3 விஷயங்கள். அதே போன்று 3 விஷயங்களிலிருந்து தடை செய்கின்றான். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ, ஃபஹ்ஷான என்ன? மானக்கேடான செயல்கள்.
நம்முடைய மானத்தை பாதிக்கக்கூடிய நாசமாக்கக்கூடிய செயல்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கின்றான். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கரி, தவறான விஷயங்களிலிருந்து, தவறான சொற்கள் செயல்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் தடை செய்கின்றான். வல் பகி, அநீதி இழைப்பதிலிருந்து. நல்லதையே அல்லாஹ் ஏவுகின்றான், தீயவற்றை அல்லாஹ் தடை செய்கின்றான். இதை நாம் நம்புகின்றோம், செயல்படுத்தவும் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்கள் எதையெல்லாம் ஏவுகின்றானோ அது முற்றிலும் சரியானவை. எதிலிருந்து அல்லாஹ் நம்மை விலகச் சொல்கின்றானோ அது முற்றிலும் தவறானவை, கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள். யஇதுகும் லஅல்லகும் ததக்கரூன், அல்லாஹ் உங்களை எச்சரிக்கின்றான். அல்லாஹ் உங்களை எச்சரிக்கின்றான். எதற்காக? லஅல்லகும் ததக்கரூன், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக, இதனை விளங்கி செயல்படுவதற்காக, நல்லதை ஏற்று அமல் செய்வதற்காக, தீயதை அறிந்து அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக, விலகி இருப்பதற்காக. அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவினுடைய 90, 91 இந்த 2 வசனங்களில் மது, சூதாட்டம், அதே போன்று சிலை வணக்கம், அம்புகள், இதனை பற்றி பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுகின்றான். யாரை பார்த்து சொல்கின்றான்? ஈமான் உள்ளவர்களை தான். ஈமான் உள்ளவர்களை பார்த்து தான் இதிலிருந்து விலகி இருக்கும்படி அல்லாஹ் ஏவுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களே, இன்னமல் ஹம்ரு, மது, வல் மைசிரு, சூதாட்டம், வல் அன்சாபு, சிலை வணக்கம், வல் அஸ்லாமு, அம்புகள், அம்புகளை எரிந்து நல்லது தீயது என்று அறிவது, வல் அஸ்லாமு ரிஜிசுன், இது அருவருக்கத்தக்க தவறான மோசமான ஒரு செயல். மின் அமலி ஷைத்தான், ஷைத்தான் போதிக்கக்கூடியது. இதையெல்லாம் செய்ய சொல்லுவது, செய்யும்படி தூண்டுவது ஷைத்தான். ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் இதனை தவிர்த்து கொள்ளுங்கள். யாரு இது? யாருக்கு கட்டளை? நமக்குத்தான், முஸ்லிம்களுக்குத்தான், ஈமான் உள்ளவர்களுக்குத்தான். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், இதனை விலகியிருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? அல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், மது, சூதாட்டம், சிலை வணக்கம், அதே போல் அல் அஸ்லாம், அம்புகளை எரிந்து நல்லது தீயது என்று ஒரு அறியாமை காலத்தில் இது போன்ற செயல்களை செய்து வந்தார்கள். இதனையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். இந்த மது, சூதாட்டம் இருக்க, இதன் மூலமாக ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் உண்டாக்க முயற்சிக்கின்றான். இந்த மதுவின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் உள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் அதனை கெடுக்க பார்க்கின்றான். உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை உண்டாக்க விரும்புகின்றான். ஆகவே நீங்கள் இதனை தவிர்த்து கொள்ளுங்கள். வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுக்க பார்க்கின்றான். வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ் ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்வீர்களா? அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்குறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், ஈமான் உள்ளவர்களே, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதிலிருந்து விலகி இருப்பீங்களா? ஃபஹல் அன்தும் முன்தஹூன், என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக நாம் முயற்சிப்போம். அல்லாஹ்வே, நாம் கண்டிப்பாக இதிலிருந்து விலகி இருப்போம். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்கின்றான். இதையெல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் உண்டாக்கும்.
அல்லாஹ்வினுடைய நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுக்கும். நீங்கள் விலகி இருப்பீர்களா? என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாம் இந்த அனைத்து தீமைகளிலிருந்தும் தவறான விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நாம் இதனை முற்றிலும் தவிர்ப்போம். தூய்மையான வாழ்வை வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, இந்த இடத்துல அல்லாஹ் ஃபஜ்தனிபு, இதெல்லாம் தவிர்த்துக்கங்க, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது என்று சொல்கின்றான். ஜினாவை பற்றி என்ன சொல்கின்றான் நமக்கு தெரியும். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. நமக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த வசனம் இல்லைங்களா? சிறிய ஒரு வசனம். வலா தக்ரபு ஸினா, ஜினா செய்யாதீங்க. இந்த மாதிரி சொன்னா வலா தக்ரபு ஸினானா என்ன? வலா தக்ரபு ஸினா, ஜினா செய்யாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்றானா அல்லாஹ்? விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். எதெல்லாம் அதன் பக்கம் நம்மை கொண்டு செல்லுமோ அந்த வழிகளெல்லாம் போகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மை ஜினாவில் ஆழ்த்திவிடும், அங்கு கொண்டு செல்லும். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக மோசமான செயல், மானக்கேடான செயல். வஸா சபீலா, வஸா சபீலா, மிக மோசமான ஒரு பாதை, மிக மோசமான ஒரு பாதை. நல்லுள்ளங்கள், ஈமானுள்ள உள்ளங்கள், தூய்மையான உள்ளங்கள் இதனை நேசிக்காது, இதனை விரும்பாது. மோசமான பாதை அது. அது தவறான மக்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாத, அல்லாஹ்வை அஞ்சாத மோசமான உள்ளங்கள் தான் அதனை விரும்பும். நல்லுள்ளங்கள் அதன் பக்கம் செல்லாது, அதனை வெறுக்கும். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக எளிமையான முறையில் நம்மை இந்த கட்டளைகளை விளக்குகின்றான். நாம் அதனை புரிந்து அதனை ஏற்று நாம் செயல்பட்டே ஆக வேண்டும். வேறு வழி கிடையாது, வேறு வழி கிடையாது. ஆனால் காஃபிர்கள், யூதர்கள், ஷைத்தானை பின்பற்றக்கூடிய, பனைச்சையை பின்பற்றக்கூடிய அனைவரும் என்ன விரும்புகின்றார்கள்? நாமும் அவர்களை போன்று ஆகிவிட வேண்டும். விலங்குகளாக எப்படி ஆயிடணும்? விலங்குகளை போன்று நாமும் ஆகிவிட வேண்டும். அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. எப்பொழுதும் மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக, ஒன்று வயிறு, அதே போல் மர்மஸ்தானம், இந்த தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்தவர்களாக, மன இச்சையை எப்போ பார்த்தாலும் மன நிறைவு, மன இச்சைகளை நிறைவேற்றுவதுதான் மன நிறைவு என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதனையே மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக வைத்து அதற்காக பாடுபடுவார்கள். இது யார்? காஃபிர்கள், யூதர்கள், பல பேர் இருக்காங்க, பல பேர். இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? இதையே அவர்கள் பரப்ப விரும்புகின்றார்கள். வாலிபர்களை, இளைஞர்களை நாசமாக்க எல்லா திட்டங்களையும் அவர்கள் வகிக்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு என்ன பயன்? நாம் எல்லாம் நாசமாயிட்டோன்னா அவங்க விரும்பும்படி மக்களை வழி நடத்தலாம், மக்களை கொண்டு செல்லலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், அவங்களுடைய திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றலாம். புரியுதுங்களா? எல்லோரும் நல்லவர்களாக மாறிட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அவர்களுக்கு ஆபத்து. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய தவறை தட்டி கேட்பார்கள். இளைஞர்கள் நாசமாகிவிட்டால் எப்போ பார்த்தாலும் பெண்கள் மன இச்சையை நிறைவேற்றுவது, இதே கவனத்தில் இருந்தால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் விட்டுருவாங்க. வாழ்க்கையில் பெரிய குறிக்கோள்கள்லாம் இருக்காது, பெரிய குறிக்கோள்கள்லாம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த மது போதை, ட்ரக்ஸு இதன் பக்கம் தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை பரப்புவார்கள். அதனை அவர்கள் எல்லோரையும் நாசமாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை ஏவுகின்றான், நல்லதையே நமக்காக விரும்புகின்றான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் வ யுரீது அல்லதீன யத்தபிஊன ஷஹவாதி அன் தமீலு மைலன் அஸீமா. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்கள் மீது அருள் புரிவதை விரும்புகின்றான். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை விரும்புகின்றான். ஆனால் இவர்கள் என்ன விரும்புகிறாங்க? ஈமான் உள்ள உள்ளங்கள் இந்த மன இச்சைகள் பக்கம் முழுமையாக சாய்ந்து விட வேண்டும். வயுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாதி அன் தமீலு மைலன் அஸீமா. நாம் எல்லோரும் அவர்கள் பக்கம், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பக்கம் சாய்ந்து விட வேண்டும், முற்றிலும் நாம் நாசமாயிடணும். அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை விரும்பவில்லை. அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் என்ன செய்கிறான்? உங்களுக்காக ஏழ்மையையும் மானக்கேடான செயல்களையும் தான் விரும்புகின்றான், அதையே உங்களுக்கு வாக்களிக்கின்றான். ஷைத்தான் என்ன செய்கிறான்? அல் ஃபக்ர வல் ஃபஹ்ஷா. அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. நீங்கள் சிறப்பாக வாழ முடியாது, சம்பாதிக்க முடியாது, உன்னிடத்தில் இது கிடையாது அது கிடையாது என்று ஏழ்மையை கொண்டு ஷைத்தான் பயமுறுத்துவான். ஷைத்தான் உங்களை ஏழ்மையை கொண்டு பயமுறுத்துவான், மானக்கேடான செயல்களை உங்களுக்கு ஏவுவான், கட்டளையிடுவான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரதம் மின்ஹு வ ஃபضلا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ அவனிடமிருந்து பாவ மன்னிப்பையும் அருள்களையும் தருவதற்காக உங்களை அழைக்கின்றான், வாக்களிக்கின்றான். புரியுதுங்களா கண்ணியமிக்கவர்களே? ஷைத்தான் ஒரு பக்கம் நம்மை தவறான செயல்களின் பக்கம் அழைக்கின்றான், அதையே செய்யும்படி நம்மை தூண்டுகின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பக்கம் நம்மை அழைக்கின்றான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தயாராக உள்ளான். மிக அதிகமாக வழங்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான். ஆக நாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று இந்த தவறான செயல்களை விட்டால் மட்டும்தான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி. அப்பேற்பட்ட பாக்கியத்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்கவர்களே, இதனுடைய தீமைகளை பற்றி சொல்லிக்கொண்டே செல்லலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம், இதில் ஜினாவினுடைய தீமைகள், சூதாட்டத்தினுடைய தீமைகள், மது போதை பொருட்கள், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். நான் சொல்லி தான் உங்களுக்கெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நாம் அன்றாடம் இதனுடைய தீமைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இதை தான் அவர்கள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மது என்ன செய்யும்? குடும்பத்தை நாசமாக்கும். சூதாட்டம் என்ன செய்யும்? இன்று விளையாட்டு என்ற பெயரிலும் புதிய புதிய வகைகளில் சூதாட்டம் எல்லாம் பரவி இருக்கின்றது. பார்க்குறதுக்கு விளையாட்டு மாதிரி, கேம் மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? அதுக்கு பின்னாடி பணத்தை வச்சு அதில் சூதாட்டம், அது மிகப்பெரிய அளவில் அவர்கள் பணத்தை எதிர்பார்த்து கொண்டு இந்த தவறான செயல்கள் எல்லாம் செய்வார்கள். அதே போல் கண்ணியமிக்கவர்களே, ஜினா என்பது இது மனித குலத்தையே நாசமாக்கிவிடும். இது மனித குலத்தையே பல நோய்கள், பல பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. ஜினா பரவலாகிவிட்டால் இந்த மனித குலமே அழிஞ்சிரும். ஏனென்றால் குடும்பம் இல்லை என்றால் நல்லது கெட்டது, நமது மக்கள், நம்மை பாதுகாப்பவர்கள், நமக்காக கவலைப்படுபவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. தீமைகள் தான் அதிகரிக்கும். எல்லோரும் விலங்குகளாக மாறிவிட்டால் அடுத்து இந்த உலகம் இருக்காது, நாசமாயிடும். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த தீமைகள் மட்டுமல்ல, அனைத்து தீமைகளும் அதே போன்றுதான். அதே போன்றுதான். இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் இருக்கோம். கடைசி காலகட்டத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் எதையெல்லாம் பாதுகாக்கின்றதோ அது ஒவ்வொன்றாக பலவீனம் அடைந்து பாதுகாப்பற்றவர்களாக மக்கள்
மாறி வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். கியாமத்து நாள் நெருங்க நெருங்க மார்க்கத்தினுடைய கல்வி படிப்படியாக பலவீனமடையும். யகில்லுல் இல்ம் வயக்சுருல் ஜஹல், அறியாமை தான் அதிகரிக்கும். அறியாமை அதிகரிக்கும், கல்வி இல்ம் குறைந்து கொண்டே செல்லும். யுஷ்ரபுல் ஹம்ர் துஷ்ரபுல் ஹம்ர், மதுபானம் பகிரங்கமாக அருந்தப்படும், மதுபானங்கள் பகிரங்கமாக அருந்தப்படும். ஒயஃப்ஷு ஜினா, ஜினா மிக பரவலாகிடும், மிக பரவலாகிடும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்று நமக்கு எச்சரித்துள்ளார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, இதனுடைய தீமைகள் என்பது நாம் அறிந்த ஒன்று. நாம் அறிந்த சில தீமைகள், அறியாத பல தீமைகள். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதிலிருந்து நாம் நம்மை எவ்வாறு பாதுகாத்து கொள்வது. அது தீமைதான். இது போன்ற பல்வேறு தீமைகள் சமூகத்தில், உலகத்தில் உள்ளன. கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், காஃபிர்கள் செய்வார்கள், அதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்களும் என்ன செய்கிறாங்க? மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், முஸ்லிம்களும் என்ன செய்கிறாங்க? சிலர் இது போன்ற தீமைகளின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இன்றைய காலகட்டத்தில் நாம் கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம். ஆக கண்ணியமிக்கவர்களே, நாம் இந்த தீமைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்றுதான் ஒரு மோமினுடைய கவலையாக இருக்க வேண்டும். நாம் செய்யலை, அல்ஹம்துலில்லாஹ், நாம் இதிலிருந்து விலகி இருக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் நம்முடைய சமூகத்தையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாப்பதும் நம்மீதான ஒரு கடமை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் மக்கள்லாம் தவறு செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவர்களையும் நன்மையின் பக்கம் அழைத்தார்கள். குடும்பத்தை, அவர்களை சுற்றியுள்ளவர்களை பற்றியும் அஞ்சினார்கள். ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யாமலூன். என்ன துவா செஞ்சாங்க? ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யாமலூன். அல்லாஹ்வே, அல்லாஹ்வே, இவர்களெல்லாம் தவறு செய்கிறாங்க, மக்கள் எல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற மானக்கேடான செயல்களில் இருந்து, அந்த தவறுகளில் இருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் என்னை சூழ்ந்து இருப்பவர்களையும் நீ காப்பாற்றுவாயாக. ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யாமலூன். இதுதான் நம்முடைய கவலையாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கவலையாக இருக்க வேண்டும். இதற்காக நாம் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக நாம் செய்தால் மட்டுமே இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து, தவறான செயல்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். கண்ணியமிக்கவர்களே, இதற்கான ஒரு சில வழிமுறைகளை நாம் வேகமாக பார்த்து நம்முடைய விஷயத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவதாக அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யணும். அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. இங்க பாருங்க, ஹிதாயத்து கிடைத்து விட்டால் மரணம் வரை அதில்தான் இருப்போம். அல்லாஹ்வுடைய உதவியின்றி இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இன்றி நாம் இதில் நிலைத்திருக்க முடியாது. அதனால் ஹிதாயத்து கிடைத்து விட்டது என்று நாம் அலட்சியமாக இருந்து விடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் துவா செய்யணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. அல்லாஹ்வே, ஹிதாயத்தை தந்த பிறகு நமது இதயங்களை இந்த ஹிதாயத்திலிருந்து, நேரான பாதையிலிருந்து திருப்பி விடாது, தவறான விஷயங்களின் பக்கம் திருப்பி விடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை மிக அதிகமாக செய்வார்கள். என்ன துஆ? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இதயங்களை புரட்டக்கூடியவனே, உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னுடைய இதயத்தை நிலைத்திருக்க செய்வாயாக. இந்த பாதை என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் அதில் நிலைத்திருந்தால் மட்டுமே நமக்கு வெற்றி. புரியுதுங்களா? இடையில விட்டு போயிட்டா, இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யணும், குர்ஆன் அதிகமாக ஓதணும், கல்வி தேடணும். இது போன்ற கல்வி சபைகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்கின்றதோ அந்த சபைகளை நாம் தேடி செல்ல வேண்டும். குர்ஆன் மூலமாகத்தான், மார்க்க கல்வி மூலமாகத்தான் நாம்
இந்த தீமைகளிலிருந்து நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க முடியும். வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக் லா முபத்தில லி கலிமாத்தி வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குர்ஆனை ஓதுங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை மாற்றக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவனிடம் அல்லாமல் நீங்கள் எங்கேயுமே பாதுகாப்பான இடத்தை தேட முடியாது. யார் நம்மை பாதுகாக்க முடியும்? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். குர்ஆன் கல்வியோட, மார்க்க கல்வியோட இணைந்து இருக்கணும். அதே போல் கண்ணியமிக்கவர்களே, நல்ல தோழமை, நல்லோர்களுடன் இருக்கணும். நல்லோர்களுடன் இருக்க வேண்டும். நல்ல நண்பனின் உதாரணம், கெட்ட நண்பனின் கெட்ட தோழனின் உதாரணம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தானே? என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நல்ல தோழனின் உதாரணம் கஸ்தூரி நறுமணம் விற்கக்கூடியவரை போன்றது, இல்லைங்களா? அவர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? இத்திரு கிடைக்கும், நல்ல இல்லைங்களா, நல்ல விஷயங்கள் கிடைக்கும். கெட்ட தோழன், தவறான நண்பன், அவனிடம் சென்றால் அவனுடைய உதாரணம் என்ன? கொல்லன், இல்லைங்களா? பிளாக் ஸ்மித். அவன் என்ன செய்வான்? ஒன்று நம்முடைய ஆடையை எரித்து விடுவான், அல்லது குறைந்தபட்சம் கெட்ட வாடை நமக்கு கிடைக்கும். நம்முடைய பேர் தான் கெட்டு போகும், அல்லது நம்முடைய குணங்கள்லாம் மாறிட்டே இருக்கும். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ. இந்த ரெண்டு விஷயங்களையும் அல்லாஹ் சூரத்துல் காஃப்ல சொல்லியிருக்கான். ஒன்று குர்ஆனை ஓதுங்க, கல்வியை தேடுங்கள், நல்லோர்களுடன் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நல்லோர்களுடன் இருக்கணும். தவறான மக்களிடம் நாம் செல்வது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யணும்? நல்லோர்களுடன், உலமாக்களுடன், கல்வி சபைகளில் நல்லோர்கள், காலை மாலை அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்கள், அவரோடு நீங்கள் அமருங்கள், அவரோடு நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக தீமைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதே போல் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது, எந்த அளவு முடியுமோ அல்லாஹ்வை காலை மாலை திக்ருகளை, துவாக்களை ஓதுவது, குர்ஆனை அதிகமாக மனனம் செய்கிறது, சுன்னாவையும் மனனம் செய்கிறது, அதிகமான சுன்னாவினுடைய நூல்களை வாசிக்கக்கூடியவர்களாக, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறணும். இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். குறிப்பாக தொழுகை ஆண்கள்லாம் எங்கே தொழுவணும்? வீட்லையா? பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஜமாத்தோடு தொழுவணும். இன்ன ஸலாத தன்ஹா, சொல்லுங்க, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்ன செய்யும்? நம்மை மானக்கேடான செயல்களில் இருந்தும் தவறான செயல்களில் இருந்தும் தடுக்கும், தடை செய்யும். தொழுகணும். தொழுதால்தான் நாம் தவறான விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். பெண்கள் வீட்டில் தொழுவாங்க, ஆண்கள் கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போல் கண்ணியமிக்கவர்களே, வீணான விஷயங்களிலிருந்து நம்மை இயன்றவரை நம்மை தூரப்படுத்தி கொள்ள வேண்டும். மிக அதிகமாக சாப்பிட்றது, நேரத்தை வீணாக்குவது, வீண் பேச்சு பேசுவது, இதெல்லாம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தவறான விஷயங்களின் பக்கம் நம்மை கொண்டு செல்லும். மிக முக்கியமான ஒரு விஷயம், ஃபித்னாக்களை அஞ்சிக் கொள்வது, ஃபித்னாக்களை பயந்து கொள்ளணும். இங்கே பாருங்கள், உயிரோடு இருக்கும் வரை எந்த நேரத்தில் ஷைத்தான் நம்மை தூண்டுவான், இந்த நேரான பாதையிலிருந்து நம்மை தடுத்து விடுவான், வேறு வழியின் பக்கம் கொண்டு சென்று விடுவான் என்பதை நாம் அஞ்சிக்கொண்டே இருக்கணும். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, நிஃபாக் இருக்குல்ல, நிஃபாக் நயவஞ்சகம், நயவஞ்சகத்தை யார் அஞ்சிக் கொள்ளுவார்கள்? ஈமான் உள்ள உள்ளங்கள் தான் நிஃபாக்கை அஞ்சும். புரியுதா? நிஃபாக்கு, முனாஃபிக் நிஃபாக்கை அஞ்ச மாட்டான். முனாஃபிக் நிஃபாக்கை கொண்டு அவங்ககிட்ட பயம் இருக்காது, ஏன்? ஈமானே இல்லையே. அதே மாதிரி இந்த தவறான விஷயங்களை குறித்து உள்ளத்தில் பயம் இருக்கணும். நம்மை சூழ்ந்து ஃபித்னாக்கள் இருக்கின்றன, எந்த நேரத்தில் என்னுடைய இதயத்தை அதை பாதித்து விடுமோ, நான் கெட்டு போயிடுவேனோ
பயந்து கொள்ளணும், அந்த வழிமுறைகளையும் நாம் மேற்கொள்ளணும். சரிங்களா? இந்த ஃபித்னாக்களை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். நபிமார்களே அஞ்சினார்கள், அல்லாஹ்விடத்தில் இறைந்தார்கள். துவா பார்த்தோம் இல்லையா? ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யஅமலூன். அல்லாஹ்விடத்தில் அந்த பயந்து தானே அந்த துவா கேட்குறாங்க. என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னை இருப்பவர்களையும் நீ இந்த தவறான செயல்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக என்று நபிமார்கள் இந்த தவறான செயல்களை கொண்டு அஞ்சினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, அல்லாஹ்வே இந்த பெண்கள்லாம் என்னை தவறான செயலின் பக்கம் அழைக்கின்றார்கள். ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. சிறை எனக்கு மிக பிரியமாக உள்ளது. சிறையில் போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த தவறான செயலின் பக்கம் நான் போக மாட்டேன் சொன்னாங்களா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அஞ்சிக் கொண்டார்கள். அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, ஆண்களாகிய நாம் இயன்றால் அல்ஹம்துலில்லாஹ் மிக சீக்கிரமாக திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும். இது நம்மை நன்மையான பாதையில் பயணிப்பது இலகாக்கி தரும். சரிங்களா? அந்த சூழல் இல்லை என்றால் நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய கர்ப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெண்கள் குறிப்பாக தேவையில்லாமல் வீட்டிலிருந்து வெளியே வருவதை தவிர்க்கணும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கான காரணம், தேவையில்லாமல் வெளியே வர்றது. ஆண்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது, பேசுவது, இங்கிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், தவறான பாதையின் பக்கம் நம்மை கொண்டு செல்லும். அதே போல் பெண்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ஃபோட்டோஸ், பிக்சர் எடுப்பது, வீணானவற்றையெல்லாம் படம் பிடித்து 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 மக்களுக்கு அனுப்புவது, இதுவும் தவறுகள் பரவுவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம். நாம் அதை உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, நாமும் தவிர்க்கணும். ஆண்கள் குறிப்பாக பெண்கள் இந்த படங்களை பிடித்து பிக்சர்ஸ் இதை பரப்புவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், நல்ல வழியை காண்பிப்பான். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முறித்துக் கொள்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, இதையெல்லாம் நாம் முற்றிலும் விலகி இருக்கணும். சரி, தவறுகள் நிகழ்ந்து விட்டன, அல்லது சில நேரங்களில் நம்முடைய உள்ளம் என்ன செய்து தவறான விஷயங்களை செய்யும்படி தூண்டுகின்றது. சில நேரத்தில் என்ன செய்யும், தனிமையில் இருக்கும் பொழுது அல்லது தவறான நண்பர்களோடு நாம் இருக்கும் பொழுது, வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது, ஊரில் இல்லாத வேற ஒரு ஊருக்கு போயிட்டோம், யாருமே நம்மை பார்க்கக்கூடியவர்கள் இல்லை, அது போன்ற நேரத்தில் ஷைத்தான் நம்மை தூண்டி தவறுகள் செய்து விட்டாலும், என்னதான் தவறு செஞ்சாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உடனே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள். பிற இடத்துல சொல்லாதீங்க. தவறு நடந்து விட்டால் மக்களிடத்தில் சொல்லாதீங்க. ஒரு பாவத்தை மறைமுகமாக செய்து மக்களிடத்திலே சொல்லுவது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. நைட்டில் தெரியாமல் தவறு பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் மக்களுக்கு மத்தியில் நான் இந்த தவறை செய்தேன், அந்த தவறை செய்தேன், இந்த மாதிரி செஞ்சேன், அந்த மாதிரி செஞ்சேன் என்று சொல்லுவது மிக மானக்கேடான தவறான ஒரு செயல். அல்லாஹ் இதனை வெறுக்கின்றான். தவறு நடந்துருச்சா செய்யக்கூடாது, தவறு செய்ய மாட்டோம். நடந்து விட்டால் அது நமக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், இல்லைங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காக நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை தான் விரும்புகின்றான். அவர்கள்தான் உங்களை தவறான பாதையில் கொண்டு செல்ல எல்லா வகையான முயற்சிகளையும் செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வோ அவனுடைய மன்னிப்பின் பக்கமும் பள்ளிவாசலின் பக்கமும் நல்ல விஷயங்களின் பக்கமும் தான், சொர்க்கத்தின் பக்கம்தான் அல்லாஹ் அழைக்கின்றான். ஆக 10 தடவை தவறு நடந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் நாம் என்ன செய்யணும், உடனே பள்ளிவாசலுக்கு வந்துடணும். பாங்கு அதான் கேட்டவுடன் நாம் விரைந்து அல்லாஹ்விற்கு முன்பு நன்றாக உது எடுத்து நாம் 2 ரக்காத்துகள் தொழும் பொழுது, ஜமாஅத்தோடு தொழும் பொழுது, அந்த தீமை அது அகன்று விடுகின்றது.
சரிங்களா? இது நல்லுள்ளம் என்பதற்கான அடையாளம். சில நேரங்களில் சில காரணங்களுக்கு நாம் அடிமையாகி சில காரணங்கள் மூலமாக என்ன செய்வோம், சில நேரங்களில் நாம் பாவம் செஞ்சிருவோம். யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. சில நேரங்களில் நாம் என்ன செய்வோம், பாவம் செஞ்சிருவோம். ஆனால் அந்த பாதையை நாம் தொடராமல் உடனுக்குடன் நாம் மனம் வருந்தி நேரம் வந்தவுடனே தொழுகையினுடைய நேரம் இருந்தால் பள்ளிவாசலில், இல்லைன்னா 2 ரக்காத் சரியாக ஒது எடுத்து நாம் தொழுது அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகைக்குள்ளேயே சுஜூதில் அல்லது அத்தஹியாத் ஓதி முடித்த பிறகு அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அது கடல் அளவு இருந்தாலும் சரி, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆக இந்த நல்லுள்ளம் என்பதற்கான அடையாளம், பாவங்களை செய்த பிறகு மனம் வருந்தி நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி நல்லோர்களை தேடி நல்ல விஷயங்களின் பக்கம் நன்மைகளின் பக்கம் நாம் விரைந்து வந்துவிட்டால் நமது உள்ளம் நல்லுள்ளமாக உள்ளது என்பதற்கான அறிகுறி. புரியுதுங்களா? தவறு என்னதான் இருந்தாலும் சரி, மக்களோடு தொடர்புடைய விஷயங்களாக இருந்தால் அது அவங்களுடைய உரிமைகளை திருப்பி தரணும். ஆனால் அல்லாஹுக்கு உங்களுக்கு மத்தியில் இருந்தால், நமக்கு மத்தியில் இருந்தால் நாம் என்ன செய்வோம், உடனே அல்லாஹ்வை நினைவு கூறி தக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடம் விரைந்து வந்து விட்டால் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து விடுவான். நல்லுள்ளம் என்பதற்கான அடையாளம். அதே நேரத்தில் பாவம் செஞ்சுட்டு தவறுகளை செய்து அதையே தொடர்ந்தால் ஷைத்தான் என்ன சொல்லுவான், இந்த நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும். நீ தவறு செஞ்சிட்ட, அல்லாஹ்வினுடைய பார்வையில் நீ உன்னுடைய மதிப்பை இழந்து விட்டாய், அதனால் நீ போகாத பள்ளிவாசலுக்கு, பயான் கேட்க போகாத, மஸ்ஜிதுக்கு போகாத என்று என்ன செய்வான், அதே பாதையை தொடருவதற்காக நம்மை தூண்டுவான். அவ்வாறு நாம் செய்துவிட்டால் ஷைத்தானை வெற்றி அடைய செய்துவிட்டோம், நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. தவறு நடந்து விட்டாலும் சரி, விரைந்து அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பை கேட்டு நல்லோர்களுடன் நாம் மீண்டும் அமர்ந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றான். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அவன் மன்னிப்பதற்காக தயாராக உள்ளான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நன்மைகளை அறிந்து அதன் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. தீமைகளை அறிந்து அதிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கக்கூடிய, அல்லாஹ்விடம் மீண்டும் மீண்டும் இணையக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وصلى الله تعالى على خير خلق محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.